கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்த பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் மரித்து போவான் என்பதை அறிவிக்கச் சொன்னதும் அதை கேட்ட ராஜா கண்ணீரோடு தேவனிடத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதைச் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கூறுவதை இங்கு வாசிக்கிறோம். நீங்கள் கண்ணீரோடு ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் கண்ணீரை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கின்ற தேவன். உங்கள் கண்ணீரை கண்ட தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கண்ணீருக்கு காரணமாகிய எல்லாவற்றையும் நீக்கி குணமாக்குவேன் என்று வாக்களிக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலருடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் மடங்கடிக்கப்பட வேண்டும், வியாகுலப்பட வேண்டும், உபத்திரவப்பட வேண்டும், மனசோர்வு அடைய வேண்டும் என்று இப்படியாக பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராகவே இயேசு சுற்றி திரிந்தார். இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக வியாதியை குணமாக்குவார். அதாவது, நான் உங்களை குணமாக்குவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் இல்லையா? எப்படியெல்லாம் குணமாக்குவார் அப்படின்னு பார்த்தா, முதலாவது வசனத்தின் மூலமாக வியாதியை குணமாக்குவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றிய கானாவூருக்கு மறுபடியும் வருகிறார். அப்பொழுது இயேசு அங்கே வந்தார் என்று கேள்விப்பட்டு ஒரு மனுஷன் மரண அவஸ்தையில் தவிக்கும் தன் மகனை குணமாக்கும்படி இயேசுவிடம் வேண்டிக் கொண்டார். தன் மகன் மரிப்பதற்கு முன்னால் வாருங்கள் என்று வேண்டினான். அதற்கு இயேசு, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருப்பான் என்கிறார். இங்கே இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக குணமாக்குவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நிச்சயமாய் குணமாக்கப்படுவீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குவார். எப்படி தெரியுமா? நம்முடைய ஜெபத்தின் மூலமாக. நம்முடைய பாவத்திற்கு அளவுகோல் இருக்கிறது. மனுஷரின் பாவம் வானத்திற்கு எட்டும் பொழுது கர்த்தர் நம் அக்கிரமங்களை நினைத்து நம்மை சிட்சிக்கிறார். இங்கு தாவீது சொல்கிறார், ஆண்டவரே,
உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணப்படுத்தும் என்று. நாம் பாவம் செய்வதினாலே நம் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. இந்த ஆத்துமாவானது நம்முடைய மீறுதலினால் மட்டுமே காயப்படுத்தப்படுகிறது. ஆத்துமா கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபத்தால் மட்டுமே நம் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி விடுவிக்க முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, அபிஷேகத்தின் மூலமாக இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதக்காரன் உறுதியளிக்கிறார். நம்மில் அநேகருக்கு இருதயம் நொறுங்குண்டு காணப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்கிற பலரின் கடுமையான சொற்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது, காயப்படுகிறது. ஏனென்றால் கபடு செய்கிறவர்களின் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் குணமாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் நம் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி நம் காயங்களை கட்டுகிறார். நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக, நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குவார். எப்படி தெரியுமா? நம்முடைய மனம் திரும்புதலின் மூலமாக. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று ஓசியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்வதை ஓசியா 14:4 வாசிக்கிறோம். நம்முடைய சீர்கேட்டை குணப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். நாம் உண்மையாய் தேவனிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அவர் நம் சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கி நம்மை லீலி புஷ்பத்தைப் போல வேரூன்றி நிற்கச் செய்வார். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூறியது போல நாமும் தேவனிடத்தில் திரும்புவோம். அவரே நம் சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வாராக. இதையும் விசுவாசத்தோடு நீங்கள் பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்கள் சீர்கேடுகள்லாம் குணமாக்கணும்னா அவரிடத்தில் திரும்புங்கள். கடைசியாக, விசுவாசத்தின் மூலமாக பெரும்பாட்டை குணமாக்குகிறார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் இருந்தார். இப்போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று பரிபூர்ண விசுவாசத்துடன் அத்தனை நெருக்கடி நிறைந்த ஜனங்களின் ஊடே கடந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தாலே, இத்தகைய விசுவாசம் நம்மில் இருக்குமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி அதனை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். தேவன் இன்று உங்கள் வியாதியை, ஆத்துமாவை, நொறுங்குண்ட இருதயத்தை, சீர்கேட்டை மற்றும் பெரும் பாடுகளை குணமாக்குவேன் என்று வாக்களிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் அனுதினமும் அவரது வசனத்தை வாசித்து, ஜெபித்து, அபிஷேகம் பெற்று, மனம் திரும்பி, பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் சரணடைவோம். அவரே நம்மை குணமாக்குவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.